இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அதிசயம் சொல்ல போகிறேன் வாங்க. பழனியில் வந்து இடும்பர் மலை யூடியூப்பு போடணுன்னு வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புனேன். இடும்பர் மலை வந்து பழனிக்கு வந்துட்டேன். பழனிக்கு வந்து மணி 1:30 மணி பழனிக்கு வந்துட்டு இறங்கி பார்க்கும்போது மணி 1:30 பயங்கரமான உச்சி வெயில். சரி, இதுக்கு மேலே எப்படி இடும்பர் மலை போகிறது? பார்த்திங்கன்னா சரியான வெயில். இதுக்கு மேலே நம்ம மலை பழனி மலையில் இடும்பர் கோயில் வந்து வேலை ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்க, பழனி மலை அந்த சைடு பழனி மலை, இது வந்து இடும்பர் மலையில் வந்து எல்லாம் வேலை ஆகிட்டுருக்கு, கோயில் வேலை ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் மேலே போய் பார்க்கலாம். சரியான வெயில். சரி, நீ இடும்பர் மலை போக முடியாது, பழனிக்கு போயிட்டு மேலே பசி வேறு 2 மணி மதியம். சரி, ஹோட்டலில் சாப்பிட்றத விட மேலே அன்னதானம் சாப்பிட்டுக்கலான்னு நேராக வந்து பழனி மலை அடிவாரத்துலேருந்து பார்த்தா கூட்டம், சரியான கூட்டம். எல்லாம் சம்மர் லீவுக்கு எல்லாம் மோதுது. எல்லாம் காவடியே பாதை ஏற்றன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம், சரியான கூட்டம். அப்புறம் செல்ஃபோன்லாம் அங்கே அறையில் வச்சுட்டு, பாதுகாப்பு அறையில் வச்சுட்டு மேலே ஏறி அன்னதான கூடத்தில் போய் நிற்கக்குள்ளே கரெக்டாக மணி 3 மணி. அப்புறம் ஒரு 2 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அன்னதானம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா சாம்பார், ரசம், மோர், பாயாசம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது இங்கே நான் சாமி தரிசனமே பார்க்கல. அப்புறம் போயிட்டு 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் க்யூவில் நிற்கிறேன். க்யூவில் சரியான கூட்டம். போயிட்டு எப்படியோ அடித்து பிடிச்சி அதில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பழனி மலைக்கு அதுக்கும் கொஞ்சம் தூரம்தான். பார்த்திங்கன்னா இடும்பர் மலை நல்லா இருக்கு. ஆனால் இடும்பரை வழிபட்டுட்டு தான் பழனி மலைக்கு போகிறத ஒரு ஐதீகம். பழனி மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இடும்பர் மலை, மேலே போனீங்கன்னா இடும்பரை வணங்கிட்டு மறுபடியும் பழனி மலைக்கு போகலாம். அப்புறம் பழனி மலையில் போயிட்டு ரொம்ப சாமி தரிசனம் க்யூவில் ரொம்ப நின்று முருகனை பார்த்துட்டு சுப்பிரமணியர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்த்துட்டு, அப்புறம் வெளியே வந்து பஞ்சாமிர்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிற சமாதியிலையும் போய் நான் தியானம் பண்ணிவிட்டு இங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். தியானம் பண்ணிவிட்டு சரி நம்ம நீ லேட் ஆயிரும் அப்படின்ட்டு எனக்கு கீழே போகலாம், கீழே போய்ட்டு கொஞ்சம் நேரமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கி ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இடும்பர் கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருந்தது. டப்புன்னு என்ன பண்ணேன், சரி இடும்பர் கோயிலுக்கு போகலான்னு அங்கேருந்து நடந்து வரும்போது ஒரு பொம்மை கடார் அம்மா கேட்டால், அம்மா எங்கம்மா இடும்பர் கோயில், இந்த வழியாக போங்க அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே வேகமாக நடந்து இடும்பர் மலைக்கு வரும்போது கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 6:10. இடும்பர் மலை அடிவாரத்தை சேரும்போது கரெக்டாக மணி 6:10. பழனியில் வந்து அப்புறம் வீடியோ ஷூட் பண்ணி அப்படியே அடிவாரத்துலேருந்து ஷூட் பண்ணிக்கிட்டே போனேன். அங்கே கூட்டமே இல்லை, யாருமே இடும்பர் மலைக்கு அதிகமாக வர்றதில்லை போல இருக்கு. ஆனால் முறையாக இங்கே வரணும், வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் நான் மேலே ஏறிக்கிட்டே இருந்தேன். இடும்பர் மலையில் ஏறியே அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா காட்சியெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மேலே வந்த இடும்பர் மலையில் மேலே போயிட்டேன். 540 படியை ஏறி கரெக்டாக 6:10க்கு ஏற ஆரம்பித்தேன். கரெக்டாக 6:30 மணிக்கெலாம் மேலே இடும்பர் கோயிலுக்கு போயிட்டேன். இடும்பர் கோயிலுக்கு போயிட்டு கோயில் சுற்றி பார்த்துட்டு இடும்பரை நல்லா மனமுருக வணங்கிட்டு, அங்கே அதுக்கு இடும்பருக்கு வந்து சுருட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அடிவாரத்தில் வந்து சுருட்டு வாங்கிட்டு போய் அந்த சுருட்டை வந்து அங்கே போய் எரிச்சிடுறாங்க. எரிக்கும்போது தோஷங்கள்லாம் தீருதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் இடும்பர் கோயிலுக்கு மேலே போயிட்டேன். கரெக்டாக மணி 6:35. இடும்பரை வணங்கிக்கிட்டு அங்கேருந்து நான் புறப்படுறேன். கரெக்டாக மணி 6:40. அப்போ அங்கே பசங்களாம் உக்காந்துருக்காங்க. தங்கரதம் பழனியில் ரெடியாக இருக்குது. கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் பழனியில் இப்போ இருக்குது.
கோடிக்கணக்கான கூட்டம். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, இடும்பரை வணங்கிக்கிட்டு கீழே இறங்குறேன். ஒரு பசங்களாம் சொல்கிறானுங்க, வாடா நம்ம பழனி மலைக்கு தங்கறதுக்கு போகலான்னு. நானும் சொல்கிறேன், போங்கடா, போனீங்கன்னா நீங்கள் சின்ன பசங்க தானே, ஓடுங்க, போனீங்கன்னா மலை ஏறிடலாம், போய் தங்கராதம் பாருங்கடாங்கிறேன். இல்லை லேட் ஆகிடுச்சிங்க, இதுக்கு மேலே போக முடியாதுன்னு அந்த சின்ன பசங்க சொல்கிறானுங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது போயிடலான்னு. நான் இடும்பரை வணங்கிட்டு கீழே இறங்குறேன். கீழே இறங்கி மலைன்னு கீழே இறங்குற இடும்பர் மலையிலேருந்து 540 படி இறங்கி கரெக்டாக 6:40க்கெல்லாம் இடும்பர் அடிவாரத்தை இறங்கிட்டேன். அடிவாரத்துக்கு இறங்கிக்கிட்டு மறுபடியும் கிடுகிடுன்னு ஒரு 2 கிலோமீட்டர் பழனி மலை அடிவாரத்துக்கு நடக்கிறேன். நடந்த மறுபடி இடும்பர் சன்னதி மேலே தான் இருக்குது. இடும்பர் சன்னதிக்கு வந்துட்டான். நம்ம போய் இப்போ இடும்பரை வந்து தரிசனம் பண்ணலாம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பழனியில் இந்த டயத்தில் வந்து தங்கராதம் இல்லை, கூட்டம் ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு. நம்ம இடும்பரை போய் தரிசனம் பண்ணலாம். மறுபடியும் அடிவாரத்துக்கு வந்து செல்ஃபோன்லாம் வச்சுட்டு செருப்பெலாம் விட்டுட்டு மேலே ஓடுறேன். மேலே ஓடி கரெக்டாக உச்சியில், பழனிமலை உச்சியில் கரெக்டாக 7 மணிக்கு மேலே போயிட்டேன். நான் போகிறதுக்கும் தங்கராதம் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. இப்போ நான் வந்து இடும்பர் மலையில் போய் வீடியோவும் போட்டேன், தங்கராதமும் பார்த்துட்டேன். எப்படி இந்த அதிசயம் நடந்ததுன்னு எனக்கே தெரில. இது கடவுள் என் துணை இருக்கார் எப்பயும். இந்த அதிசயம் எப்படி நடந்ததுங்கிறது எனக்கு